வணக்கம், வெல்கம் டு மலர்மனம் தமிழ் சேனல். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூலாதாரத்தை பாதிக்கக்கூடிய உணர்வுகள் என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பொதுவா நம்மளுக்கு தெரியும், நம்ம உடலில் 7 விதமான ஆற்றல் மையங்கள் அல்லது சக்கரங்கள் இருக்கிறது. அதுல முதுகெலும்பின் அடிபாகத்தில் இருக்கக்கூடியது மூலாதாரம். நம் உடம்பின் மற்ற சக்கரங்களுக்கும் உடலுக்கும் ஆதாரமாக விளங்குவதால் இதனை மூலாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா என்ன சொல்லுவாங்க, நமக்கு மூலாதாரத்துல இயங்கக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய கோல்ஸ் எல்லாம் இருக்காது. பெரும்பாலும் அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, உணவு, சுற்றி இருக்கும் சூழல்கள், இந்த மாதிரியான விஷயங்களே தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. பெரிய கோல்ஸும் லட்சியங்களும் இல்லாதவங்களா இருப்பாங்க. எதையும் சாதிக்க முடியாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அப்படிங்கிறது கிடையாது. மூலாதாரம் பாதிக்கப்படும் பொழுது இந்த மாதிரியான தன்மைகள் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மூலாதாரத்துல லோட் ஆகக்கூடிய உணர்வுகள் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம். அதுல என்னென்ன உணர்வுகள்லாம் மூலாதாரத்துல லோட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல பார்த்திருக்கோம். எதிர்பார்ப்பு, 2வது பாத்தீங்க அப்படின்னா வருத்தம், 3வது தன்னம்பிக்கை, 4வது பொறுப்புணர்வு, 5வது அதிர்ச்சி, 6வது ஓவர் கான்பிடன்ஸ், 7வது முற்றிலும் துறந்த, அதாவது எதுவும் இல்லாத ஒரு மனப்பான்மை, 8வது அருவருப்பு. இந்த அனைத்து உணர்வுகளுமே, இந்த 8 உணர்வுகளுமே எங்க போய் லோட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலாதாரத்துலதான் லோட் ஆகும். அப்போ இந்த ஒவ்வொரு உணர்வுகளா நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது ஒரு பர்சன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை தாங்க முடியாதவர்களாக இருப்பார்கள். கூட இருக்கும் உறவுகளை கசப்புணர்வோடு பார்ப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களை அதிகம் குறை சொல்பவர்களாக இருப்பார்கள். இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பர்சனுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 2வது வருத்தம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மிகவும் வருத்தப்படுபவர்களாக, முகம் சோர்ந்து போய் விடுபவர்களாக, அழுபவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பர்சன் அப்படின்னா, அந்த பர்சன் வந்து வருத்தம் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்பவே அதிகமா இருக்கிறவங்களா இருப்பாங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை. தாழ்வு மனப்பான்மை. தன்னம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அது வந்து தாழ்வு மனப்பான்மை. எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் தன்னை நம்பாம இருக்காங்க, அதாவது எல்லா விதமான கெப்பாசிட்டியும் இருந்து மற்றவங்கள வாழ்க்கையில டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, மற்றவர்களோடு இருக்கும் பொழுது தன்னை பற்றி தானே தாழ்வாக நினைத்து கொண்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியாம இருக்காங்க. அந்த இடத்துல தன்னுடைய திறமைகளை வெளியே எக்ஸ்போஸ் பண்ற அந்த கெப்பாசிட்டி இல்லாம, அதாவது தன்னம்பிக்கை கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வேற, தன்னுடைய திறமைகள் இருந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தாழ்வு மனப்பான்மையால துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த உணர்வும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலாதாரத்தை தான் போய் பாதிக்கும். அடுத்து அருவருப்பு. ஒரு சிலருக்கு மிகவும் அருவருப்பு குணம் உடையவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் அமர்ந்த இடத்தில் அமருவதற்கு கூட அருவருப்புப்படுபவர்களாக, மற்றவர்கள் சாப்பிடும் உணவை பார்த்தால் கூட அருவருப்பு வருபவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உணர்வு அதிகம் இருப்பவர்களை அருவருப்பு குணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுப்புணர்வு. பொறுப்புணர்வு குறைந்தவர்கள், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை, தனக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிகளை ஏற்றுக்கொள்ளும் மனோதிடம் இல்லாதவர்கள். மனோதிடம் இல்லாத பொழுது அந்த உணர்வு எங்க போய் படியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் மூலாதாரத்துலதான் போய் படியும். அடுத்து அதிர்ச்சி. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில அதிர்ச்சிகரமான நேரங்களை நம்ம கடந்துதான் வந்தாகணும். ஆனா இந்த அதிர்ச்சி அதிகமாகும் பொழுது அவங்க அந்த இடத்துலயே ஸ்தம்பிச்சிடறாங்க. இதை தாங்குதிறன் இல்லாத ஒரு மனிதர் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸை கேட்கும் பொழுது அந்த இடத்துலயே அல்லது பார்க்கும் பொழுது அந்த இடத்துலயே அவங்க ஸ்தம்பிச்சிடுறாங்க. சில விஷயங்கள்ல, சில கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, சில மனிதர்களிடம் ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் சொல்லும் பொழுது உடல் முடியாமல் போவதும், அவர்கள் முகம் அப்படியே ஸ்தம்பிச்சு போவதும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து அதிர்ச்சியோட பிரச்சனைகள் தான். அடுத்து அனைத்தையும் துறந்த மனநிலை. இதுவும் எங்க லோட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலாதாரத்துலதான் லோட் ஆகும். இந்த மாதிரியான கேரக்டர்கள் அதிகமாய்கொண்டே இருக்கும் பொழுது அது மூலாதாரத்தினுடைய செயல்பாட்டை பாதிக்கும். அதை சுற்றி இருக்கும் உறுப்புகளை செயலிழக்க வைக்கும். அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஃப்ளவர் மெடிசன் பத்தி. ஆமா, எதனால நான் மூலாதார உணர்வுகள் பத்தி முதல்ல சொன்னேன் அப்படின்னா, ஃப்ளவர் மெடிசன் எப்படிப்பட்டது, அது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ரீச் இன்னும் மக்கள் கிட்ட சரியா கிடைக்கல. அந்த ஃப்ளவர் மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உணர்வுகளை 38 வகைகளா பிரிச்சு எந்த உணர்வுகள் அப்படின்னு சரியா பார்த்து அதுக்கான மருந்தை கொடுக்கும்போது அந்த மனநிலையிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் ஃப்ளவர் மெடிசன். இப்போ இந்த மாதிரியான மனநிலைகள்ல இருக்கிற ஒரு பர்சன், மூலாதாரம் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துல இருந்து வெளியே வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியாதவங்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா
ஒண்ணு அதிகபட்ச எதிர்பார்ப்புனாலேயோ அது ஒரு கோபமா நம்ம மனசுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளேயே சுழண்டு கொண்டு இருக்கிறது. இல்ல அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே தன்னை அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது. இல்ல அப்படின்னா தன்னுடைய திறமைகளை எக்ஸ்போஸ் பண்ணும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் தாழ்வு மனப்பான்மையிலே உழன்று கொண்டிருப்பது. இந்த மாதிரியான பிரச்சனையினால அல்லது பொறுப்புணர்வு இல்லாமல் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தட்டி கழிப்பது, அதற்கான மனோதிடம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரியான உணர்வுகளினால் மனிதர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கிறது தான் மூலாதாரத்தை பாதிக்கப்படும் உணர்வுகளா இருக்குது. இப்ப நீங்க தியானம் போன்ற விஷயங்களுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, இல்ல நீங்க அதாவது இந்த மாதிரியான உணர்வுகளால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, உங்களை சுத்தி ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வர முடியல, அடுத்து நான் என்ன செய்யணும்னு என்னால யோசிக்க முடியல, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான உணர்வுகள்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான மலர் மருந்து என்ன அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதை எடுத்துட்டு அந்த உணர்வுகளில் இருந்து வெளிப்பட்டு உங்களோட வாழ்க்கையோட நோக்கத்தை நோக்கி நீங்க பயணிக்கணும். அதற்காகத்தான மலர் மருந்துகள் இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.